வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சோனி 24 இன்ச் டிவி நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது. நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் தான். அதாவது பேக் லைட் எரியுது, படம் வரல. இது வந்து ரொம்ப ஈஸியான ஃபால்ட் தான் இது. மெக்கானிக் பொறுத்தளவுக்கு இது ரொம்ப சில பேர் டிஸ்பிளே ப்ராப்ளம் அனுப்பாங்க, அதுக்கப்புறம் போர்டு ப்ராப்ளம் அனுப்பாங்க. ஏன்னா அந்த ஐசி பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும், ஆனால் பேக் லைட் மட்டும் ஏறி சவுண்டு வராது. அப்புறம் ஏன்னு கேட்டால் சவுண்டு வரும், அவங்க ஏவியில் வேறு இடம் மாற்றிருப்பாங்க, அதனால் வராது. சரி, இந்த டிவி நான் எப்படி சரி பண்ணி கொடுத்தேன், இதெல்லாம் செக் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிவி வந்த உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் இருந்தால் எப்பயுமே சொல்கிறேன், எந்த டிவியாக இருந்தாலும் நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வந்ததுனாக்கா ஃபஸ்ட்டு டிஸ்பிளேக்கு சப்ளை போத்தான்னு பார்க்கணும். அதான் மெயின். டிஸ்பிளேக்கு 12 வோல்ட் சப்ளை போயிட்டு அதுக்கப்புறம் VH VL இதெல்லாம் அதுக்கப்புறம் அடுத்த இது சோனி டிவியில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 12 வோல்ட் சப்ளை மட்டும் இந்த ரெகுலேட்டர் ஐசி ப்ராப்ளத்தில் இது மாதிரி ப்ராப்ளம் இந்த மாடலில் கம்பல்சரி வரும். கிட்டத்தட்ட இந்த டிவி வாங்கி 5 வருஷம் 6 வருஷம் கழித்து நல்லா தான் ஓடும். இந்த மாடல் மட்டும் நல்லா ஓடும். ஆனால் ஒரே ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் வரும். இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக எப்படி சரி பண்ணி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம ஐசி மாற்ற தேவையில்ல, சர்க்யூட் தேட போக தேவையில்ல, நம்ம ட்ரேஸ் பண்ணது எதுவுமே பண்ண தேவையில்ல. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. ஈஸியாக எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். புதுசாக பழகுறீங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ வாங்க. ஃபஸ்ட்டு நான் இது அடாப்டர் டைப் டிவி. இது நம்ம அடாப்டர் டைப் டிவியில் பார்த்திங்கன்னா இங்கே சப்ளை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 19 வோல்ட் வரும். அதாவது இந்த 8 பின் ஐசி, அந்த 8 பின் ஐசியில் ஒரு பக்கம் 19 வோல்ட் வரும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வரும். இதை மட்டும் நம்ம தரவா செக் பண்ணணும். சில டிவியில் பார்த்திங்கன்னா இந்த ஐசியில் பார்த்திங்கன்னா சப்ளை 19 வோல்ட் ஒரு பின்னில் வந்துடும். ஆனால் இந்த டிவி என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா 19 வோல்ட்டே வரல. அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. ஏன்னா இதில் ஒரு பக்கம் 19 வோல்ட் இன்னொரு பக்கம் சப்போஸ் 12 வோல்ட் வரல, வேறு ஏதாவது கம்மியாக வந்ததுனாக்கா அந்த ஐசி சுத்தமாக ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இந்த டிவியில் பார்த்திங்கன்னா 19 வோல்ட் ஐசியில் வரல, அதுக்கு முன்னே இருக்கிற பீஸில் மட்டும் எரியுது. இந்த டிவியில் பார்த்திங்கன்னா பேக் லைட்டெல்லாம் கரெக்டாக தான் எரியுது, சவுண்டும் வருது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் மட்டும்தான். நம்ம டச் பண்ணும்போது பேக் லைட் எரியுது தெரியும், நம்ம டச் பண்ணும்போது அந்த வெளிச்சம் மட்டும் போகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு நம்ம என்ன காரணம் பார்த்திங்கன்னா 12 வோல்ட் சப்ளை நம்ம தனியாக கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்க போகிறோன்னா பக் போர்டு வச்சு கொடுக்க போகிறோம். இப்போ அந்த ஐசிக்கு பார்த்திங்கன்னா ப்ரிமரில் பார்த்திங்கன்னா ஒரு 19 வோல்ட் நிற்கும். அதுலேருந்து நம்ம சப்ளை எடுக்கணும். சப்ளை எடுத்து பக் போர்டில் இன்புட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ் தனியாக, மைனஸ் கிரவுண்ட்லேருந்து எடுக்கணும். அந்த 19 வோல்ட்டில் கொடுத்த உடனே இந்த பக் போர்டுக்கு பார்த்திங்கன்னா லைட் ஏரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த 12 வோல்ட் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஒரு 12.3 இல்லை 12.5 தான் வைக்க போகிறோம். இது எப்படி நான் செட் பண்ணுறேன்னு கவனமாக பார்த்து தெரிஞ்சுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சோனி டிவியில் பொறுத்தளவுக்கு காசு நம்மளுக்கு கிடைக்கும், கஸ்டமர் கேட்குற காசு கொடுப்பாங்க. அதாவது இந்த நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக தான் இருக்கும். உடனே எல்லாம் ரிப்பீட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சோனி டிவி பொறுத்தளவுக்கு உடனே ரிப்பீட் வர்றது நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், 19 வோல்ட் எடுத்துட்டேன், அதாவது அந்த பீஸ்லேருந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா போர்டில் கிரவுண்ட்லேயே கொடுத்துட்டேன். அது பக் போர்டு பார்த்தீங்கன்னா இன்புட்டில் கொடுத்துட்டேன். இப்போ நான் சுவிட்ச் போட்டு செக் பண்ணுறேன். சுவிட்ச் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பக் போர்டில் லைட் எரி. இது மாதிரி லைட் எரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக லைன் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். இது சப்போஸ் லைட் எரியலாம், நீங்கள் லைன் சரியாக கொடுக்கல, இல்லை சப்ளை உங்களுக்கு வரலன்னு அர்த்தம். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டில் 19 வோல்ட் கொடுத்த உடனே அவுட்புட்டில் 18 வோல்ட் இல்லை 16 வோல்ட் வரும். இதை தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் ஒன்று இருக்கும். அந்த ப்ரீசெட்டில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், குறைக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா குறைச்சே பார்த்தீங்கன்னா 12 நம்ம வைக்கணும். கரெக்டாக டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 12.56 வைக்கலாம். அது எல்லா டிவியும் இப்படி தான் வரும். இது 24ன்றதுனால நம்ம கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா சப்ளை ஏறும் இறங்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டேன். நான் 12.3 வச்சுட்டேன். 12.3 வோல்ட்டுன்றது போதுமான வோல்ட்டு தான். 12 கீழே இறங்கக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா 13 வோல்ட்டுக்கு மேலேயும் போகக்கூடாது. 12.3 இல்லை 4 இதே கரெக்டானது தான். இதே பெரிய டிவினா ஓரளவுக்கு 12.5 6 வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ சப்ளை இப்போ பக் போர்டில் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம கனெக்ஷன் கொடுத்து முன்னே பார்த்திங்கன்னா அந்த ஐசியை ஒன்று ரிமூவ் பண்ணிடணும். அப்படி இல்லைனா அந்த 8 காலையும் கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நான் அந்த ஒரு பின்னை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னு கேட்டாக்கா நம்மளுக்கு சப்போஸ் அதை எக்ஸ்ட்ரா ஃபியூச்சரில் சரி பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அது பண்ணுறதுக்காக தான் அப்படியே நான் ஐசி அங்கேயே வச்சுருக்கிறேன். ஒரு பின்னை மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வீடியோக்காக உங்களுக்கு லைன் கொடுத்துக்கிறேன். எப்படி கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு பின்னு மட்டும் கட் பண்ண 8 பின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு கட் பண்ணிவிட்டேன். இப்போ சப்போஸ் நம்ம அப்படியே நம்ம கொடுக்கும்போது இது ஃபியூச்சரில் ஹீட் ஆகி மறுபடியும் ஸ்பீட் பேக் உள்ளே வர மாதிரி இருக்கும், சப்ளை உள்ளே வரும். அதனால்
நம்ம அதுமாரி தப்பு பண்ணக்கூடாது. இப்போ 19 வோல்ட் வந்து இன்புட்டில் வருது. அதுக்கப்புறம் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 12.30 வருது. அவ்வளோதான், சப்ளை கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பின்னை கட் பண்ண இடத்துல வந்து அந்த 12 வோல்ட்டை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணிட வேண்டியது. கிரவுண்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பக் பவரில் ஆல்ரெடி ப்ளஸ் மைனஸ் போயிடுது. கிரவுண்டெல்லாம் கொடுக்க தேவையில்ல. அந்த 12 வோல்ட்டை மட்டும் எடுத்து அழகாக அந்த பின்னில் சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா வேலையை முடிஞ்சு போச்சு. இப்போ நான் கொடுத்துட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன். சோனின்னு வந்துடுது. எந்த பிரச்சனையும் கிடையாது. சோனி டிவி கஸ்டமரெல்லாம் பெஸ்ட்டான கஸ்டமர் தான் இருப்பாங்க. அதனால் நம்பி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். சோனி டிவி பொறுத்தளவுக்கு நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்னா ஈஸியாக தான் இருக்குது இந்த மாடல் பொறுத்தளவுக்கு. அவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.